நாமத்திற்கு சோத்திரம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துடைய தேர்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:10 தேர்ட் பார்ட். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாக மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாக மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களோ நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களோ நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பாலிங்கு நதியோரம் சுத்தர் தாகம் தீர்த்திடுவார். பாலிங்கு நதியோரம் சுத்தர் தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பவுலுடைய வாஞ்சை, அவர் இதுவரை இதெல்லாம் லாபம் அப்படின்னு நினைத்தாரோ எல்லாத்தையும் நஷ்டம் தூக்கி போட்டுட்டார். லாபத்தை நஷ்டமாக தூக்கி போட்ட பவுல் இப்பொழுது எதை லாபம், இப்பொழுது எது என்னுடைய வாஞ்சை அப்படின்னு காட்ட போறோம். இப்ப 2 காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். இது 3வது பார்க்க இருக்கிறோம். முதல் என்ன பார்த்தோம்னா, நான் அவரையும், ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு நோ ஹிம், அவரை நான் அறியணும். பார்த்தாச்சு. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவரை அறியறது மாதிரி உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதையும் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கறது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை. பாடுகள் இந்திய ஐக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போகிற ஒரு பாதை. எல்லாருக்கும் பரலோகம் போறதுன்றது ரொம்ப ஏதோ ஈஸியா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ரொம்ப பாடுகள் வழியாகத்தான் பரலோக ராஜ்யம் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 14
22வது வசனம். பவுலுக்கு தெரியும் இந்த பரலோகத்துக்கு போறது ரொம்ப லேசி கிடையாது. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, ஒருத்தர் இறந்துறாரு, ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அதை ஒட்டியிருப்பாங்க. அதுல ஒரு பதவி போடுறோம், சிவலோக பதவி அடைந்தார். என்னமோ இது கொடுத்தது யாரு? இந்த பிரிண்டிங் பிரஸ் மேன் தான் பிரிண்ட் அடிக்கும் போது பதவியை கொடுத்தார். இவர் பரலோக பதவி அடைஞ்சார். இன்னைக்கு உலகத்தில் வாழ்ற மக்களுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் மறிக்கும் போது அவன் எப்படி மறிக்கிறான் அப்படின்னு சொல்லி. எங்களுடைய தெருவில் ஒருத்தர் பயங்கர மோசமான ஒரு மனிதன், எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கோ அடிப்படி போட்டு வாங்கிடுவார். மோசம்னா அப்படி வருது. முனிசிபாலிட்டியில் அவர் பெரிய பவர்ல இருந்தாரு. எல்லாரும் அவர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இவன் எப்படி நாரி சாக போறான் அப்படின்ட்டு காத்துட்டு இருப்பாங்க. நாரி சாக போறான்னா விழுந்து பிராக்சர் ஆக்கி கஷ்டத்தோடு மறிக்கிறவருக்கு. ஒரு நாள் ராத்திரி அவருக்கு திடீர்னு நெஞ்சில் வந்துச்சு. எங்களுடைய ஸ்டாஃப் ஒரு பொண்ணு அவங்க பக்கெட்டில் இருந்துச்சு, கூப்பிட்டு அந்த பொண்ணை வர சொல்லி, எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி. அஞ்சு ஒரு 20 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாப்பா வர்றாங்க, என்னாச்சு என்னன்னு சொல்லி, ஏமா அங்கே பாருமா என் நெஞ்சு வலிக்குதுமான்னு சொல்லி அந்த பொண்ணு உட்காந்துருந்தா அப்படியே அவ மேல சாஞ்சி செத்துக்கிட்டு. மக்கள் எல்லாம் சோகமாயிட்டாங்க. இவன் நாரி சாவான்னு நினைச்சானா நல்லா செத்து போயிட்டான். நல்ல சாவு, டெத்லயே நல்ல சாவு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஆனா டெத்துல இந்த டெத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறதில்ல. அவன் என்ன பார்க்கணும், கிறிஸ்துவோடைய வாழ்க்கை, கிறிஸ்துவோடு கூட வாழ்க்கையில நிறைய பாடுகள் இருக்கும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி. ஏன் திடப்படுத்த வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19வது வசனத்துல பாருங்க, பவுல் போன பாதையில எப்படி ஒரு மரணத்திற்கு எதுவான பாதை. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 19வது வசனம், அந்தியோகிலும் இக்கோனியிலிருந்து வந்த சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து. இந்த போதனை செய்யறதுக்கு முன்னாடி வர பவுல என்ன செய்தாங்க, பர்னபாவை கடவுளாக்குறாங்க. சின்ன அது காதல் வந்து ஓதுனா என்ன ஓதுனான்னு பைபிள் இல்லை. ஓதுன உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 19வது வசனம், போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். செத்த நாய் இழுத்து புற விழுக்கிறாங்க. அதனாலதான் பவுல் சொல்ல முடியுது, எப்பா பாடுகளுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இது வந்து பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாது. பெட் ஆஃப் ரோசஸ் என்னது, வெறும் ரோசா, ஆனா அதுக்குள்ள முள்ளு இருக்கு. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு. 22வது வசனம், அப்போஸ்தலர் 14:22, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி. எனக்கு அந்த பாடம் உனக்கு வரும், ஆனா நான் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறேன். அந்த விசுவாசத்துல நீ நிலைத்திருந்தால் புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும். அநேக உபத்திரம் 1 2 கிடையாது, நம்பர்லெஸ் அப்படிங்கிறார். சரி, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 16வது வசனத்துல 9, 16 பவுல் ஆண்டவர் பிடிச்சதுக்கு முன்னாடியே என்ன ஒரு பாதை அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்துக்கும் வேற வேற பாதை வச்சிருப்பாரு. 9வது அதிகாரம் 16 வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாக பாடுபட. பவுல் சபையை துன்பப்படுத்தினாரு, ஆனா ஆண்டவர் அவருக்கு ஒரு துன்பத்தை வச்சிருக்கிறார். நான் அதிகமாக ஒரு படிச்ச ஒரு நபர் யாருன்னா ரிச்சர்ட் ஒம்ரான். ரிச்சர்ட் ஒம்ரான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூதன், ஆனா அவர் ஒரு நாஸ்திகன். அந்த நாஸ்திகன் யூதனை சந்திக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு மனிதன் வச்சிருந்தார். அவர் ஒரு வயதான ஒரு மனிதர். அவருக்கு வாழ்க்கையில ஒரு வாஞ்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் ஒரு யூதனை உம்மிடத்துல வழி நடத்துறேன், அதாவது உண்மை அறியாத யூதன் அப்படி சொல்லி ஒரு பைபிள் வச்சிருக்காரு. அவர் அழுது 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 அந்த பைபிள் ஃபுல்லாவே கண்ணீரால் நிரப்பப்பட்டது. ஒரு நாள் ரிச்சர்ட் உம்ரான் அப்படி மனைவி சபிதா 2 பேரும் ஒரு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த பர்டிகுலர் கார் பிரேக் டவுன் ஆகுது. அவங்க சரி அங்க ஒரு மலை மாதிரி இருக்குது, அங்க ஒரு வீடு இருக்கு, நம்ம போய் ஹெல்ப் பண்ண கேட்போம்ட்டு அங்க நடந்து வராங்க. ஒரு வயதான ஒரு உட்கார்ந்துருக்காரு. ரிச்சர்ட் உம்ரானை பார்த்த உடனே கேட்டார், ஆர் யூ எ ஜூ அப்படின்னு. எஸ் ஐ ஆம் எ ஜூ அப்படின்னா அவருக்கு உள்ள பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. கேட்டாரு, நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகனை ஏற்றுக்கொண்டான், எனக்கு
கடவுளுக்கு மேலே நம்பிக்கை கிடையாது, நான் ஒரு நாஸ்திகன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த புஸ்தகத்தை பாருப்பா, இந்த பைபிள் ஃபுல்லா என்னுடைய கண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கு. நான் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணுவேன், ஆண்டவரே நான் ஒரு யூதனை உமரத்துல வழி நடத்தணும் அப்படின்னு. அதை பார்த்துட்டு ரிச்சர்ட் உண்டான் ஆடிட்டாரு. என்னையா இப்படி ஒரு மனுஷன் இருப்பானான்ட்டு. அப்ப அந்த பைபிளை வடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு பெரிய போதகாரா மாறினாரு. அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையில பாடுகள் வர ஆரம்பிச்சது. ருமேனிய தேசத்துல கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துச்சு. இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தோடனே அவங்க இந்த ரிச்சர்ட் உமரானை பிடிச்சு ஜெயில தூக்கி போடுறாங்க. அவருடைய மனைவி ரோட்ல நிக்கிறாங்க, பையன் ரோட்ல நிக்கிறான். பாடுகள் பாடுகள் பாடுகள். அவரை எங்க தூக்கி போடுவாங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்றதான் அவருடைய வேலை. நாத்தம் புடுங்கி தள்ளும். ஆனா அது சந்தோஷம் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே அந்த வேலையை செய்வார். இப்படி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவத்தை, எல்லாம் எவ்வளவு சம்பவங்கள் இருக்கு, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பார் கிளீனிங் அப்படின்னு ஒரு வேலை கொடுத்தாங்க. பார்ல வாங்கி எடுப்பாங்க, கீழே தூக்கி போட்டுருவாங்க, இவருக்கு அந்த இடத்தை கிளீன் பண்ணுவாங்க. பார் மூடுற டைம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு டாப் ஆபீசர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. பாரை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாரு. பார் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, க்ளோஸ் பண்ற டைம் ஆச்சு, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, நீங்க வெளியில போனீங்க, ஐ வில் ஷூட் யூ, டோன்ட் டாக் அப்படின்னு. இவர் கையில கன் வச்சிருக்காரு, பயந்துட்டு இருக்காங்க. இப்போ ரிச்சர்ட் உமரான் வந்து பையன் ஒரு வணக்கம் வைக்கிறாரு. ஐயா வணக்கம், உனக்கு என்ன வேணும்? ஐயா நீங்க அந்த சமாதானம் இல்லாம இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு. ஹவு டு யூ நோ தட் அப்படின்னு பையன் கேட்கிறாரு. இல்லைங்க, உங்களுக்கு நான் ஒருத்தர் அறிமுகம் செய்கிறேன், அவரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய சமாதானமா வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. யார் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப அந்த ரிச்சர்ட் அந்த ஆபீசர் அப்படி பார்த்துட்டு சொல்றாரு, நான் யார் தெரியுமா கேட்கிறாரு. நீங்க போலீஸ் ஆபீசர், டாப் போஸ்ட், நிறைய இதெல்லாம் வச்சிருக்கீங்க, ஏதாவது பார்த்தா எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா, நான் ஒரு காலத்துல ஒரு போதகரா இருந்துட்டேன். போதகரா இருந்தீங்களா? ஆமா, என்னைய டார்ச்சர் பண்ணாங்க. உன்னைய டார்ச்சர், நானே உன்னைய டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா அந்த டார்ச்சர் தாங்க முடியல எனக்கு. ஒரு நாள் நான் சரண்டர் ஆகி, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் இயேசுவை மறுதலிச்சேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க சொன்னாங்க, நீ இயேசுவை மறுதலிச்சுங்கிறத நாங்க ப்ரூஃப் வேணும்னு சொல்லி அத்தனை பேரை டார்ச்சர் பண்ணி எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு நாள் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு இருக்கு, நான் சமாதானம் எனக்கு இல்லை. இந்த கன் இருக்கு பார்த்தியா, ஒரு நாள் நான் எடுப்பேன், இங்க வச்சு சுத்துட்டு நான் செத்து. ரிச்சர்ட் உமரான் எவ்வளவு பாடுகள் வழியாக வந்தார். சரி, இப்ப இதனால நமக்கு என்ன லாபம்? எப்பவுமே வேதத்துல இருந்து பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பாடு வழியாக போகும்பொழுது ஒரு லாபத்தை நமக்கு வைத்திருப்பார். இங்க நம்ம பார்த்தோம், பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறது பாடுகள் வழியாக. வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்ப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா கிறிஸ்டல் கிளியரா சொல்ற, இந்த பூசி முழுகிறது சொல்லிலாம் கிடையாது, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. என்ன அழகா சொல்றான்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் உங்கள் பேரிலே பொய்யா சொன்னா பாக்கி வந்து சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்திலே உங்கள் மகன் பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்துல உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கணும்னா நீங்க இந்த பாடின வழியாக போகணும். ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். நாங்க 2000 ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு ஆன்லைன் பிரேயர் மீட்டிங் நடந்துச்சு. ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப பிரச்சனை வந்துச்சு, எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. நாங்க உள்ள இருக்கிறோம், வீதியில ஒரு ஒரு சமையல்காரர், சமையல் அதான் நல்ல வயசானவர், நல்ல வயசு, நான் வயசானவர், இதோட வயசானவர். அவரு ஏதோ பேசும்போது அந்த ஒரு RSS பலான்னு அரைஞ்சிட்டேன். இவரு மேல இங்கேயும் குதிக்கிறாரு. அவனை நான் அடிக்காம விட மாட்டேன், ஆச்சா பூச்சா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சவுண்ட் கொடுத்துருந்தாரு. நான் பையன் வந்தேன், என்னாச்சு, இன்னும் டாக்டர் அப்படின்னாரு. அந்த அடிக்கணுமா அப்படின்னாரு. ஆமா அடிக்கணும், நீங்க என்னையும் ஒரு அருங்க, அதுக்கு உங்க ஆசையெல்லாம் தீர்த்துக்கோங்க, நான் தான் அந்த நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். உங்களை எப்படி சார் அடிக்கிறத அப்படின்னா, பாருங்க பைபிள்ல இருக்கு, என் நிமித்தமாக உங்களுக்கு துன்பம் பொய் சொல்லு பாடு வந்தா பரலோகத்துல உங்களுக்கு மிகுதியா இருக்கும். எனக்கு பரலோகத்துல ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், அதனால நீங்க எனக்கு ஒரு ஆரம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே அவர் போயிட்டார். எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற துன்பம். அதான் மத்தேயு 5வது அதிகாரம் 14. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யா சொல்ல. நீங்க மற்றவங்களை திட்டானா அதே வேஸ்ட். நீங்க திட்டுறதா ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ஆனா மற்றவங்க உங்களை திட்டினாங்க, அது சும்மா மற்ற ரீசனுக்காக கிட்ட பொய்யாய் சொன்னாங்க. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பாடுகள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பரலோகத்துல அதிகமான ரிவார்டு வச்சிருக்கிறாரு. அதான் மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனம், பூமியில உங்களுக்கு பொக்கிஷம் சேர்க்கின்றார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அந்த பொக்கிஷம் பல வகையான பொக்கிஷத்துல யார் யாரெல்லாம் உங்களை கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கிறாங்களா சந்தோஷப்படுங்க. ரிவார்டு அங்க பரலோகத்தில் இருக்கு. பவுல் சென்ற பாதையில அநேக கஷ்டங்கள் வேதனைகள் வெளியே வந்தார். அதனால ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு காட்டுறேன், எடுத்துக்கோங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர் 6:17. இனி மேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகும், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரித்திரது. அடையாளங்களை என் சரித்திரம். இது என்ன நான் சொல்றேன். அச்சடையாளம் அந்த காலத்துல இப்ப எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் இந்த மாடெல்லாம் நடத்தி கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வண்டியில் வச்சு கொண்டு போறாங்க. ஒரு காலத்துல இந்த மாடுகளை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நடத்தி கொண்டு போவாங்க. அது எங்க போகும்னா கேரளாக்கு போகும். எதுக்காக போகணும்னா அடிச்சு பீஃப் மசாலா, பீஃப் கிரேவி, பீஃப் பிரியாணியாக மாடாக நடத்தி கொண்டு போவாங்க. அப்ப எத்தனையோ மாடுகளை ஒருத்தர் கூட்டிட்டு போவோம், மாறிடும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஏ ஆறுமுகம் அப்படின்னு ஏஎஸ் ஒரு ஆள் இருந்தார்னா அவரு ஒரு மோல்டு ஒன்று செஞ்சு வச்சிருப்பாரு, ஏஎஸ் அப்படின்னு. அதை என்ன செய்வாங்கன்னா நல்லா தீயில காட்டுவாங்க, அப்படியே பல 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 பலன்னு செவப்பாகும். அப்ப இந்த மாட்டு தொடையில அப்படி வச்சு ஒரு அமுக்கு அமுக்குவாங்க. அது அவர் கத்தும். ஆனா அங்க இருக்கிற முடி சதை எல்லாம் அப்படி பொசிடும். அது வெளியில எடுத்தான்னா ஏஎஸ் அப்படின்னு இருக்கும். பவுல் மேல ஏஎஸ்ல ஜீசஸ் அப்படின்னு ஒண்ணு, அது இருக்கவே முடியாது. அதனால அச்சடையாளம். அந்த மாடு எந்த இடத்துல போனாலும் இது சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுபோல பவுல் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப சரீரத்தில் இருக்க பவுலை பார்த்து யாராவது பவுல அப்படின்னு திட்டா கேட்டுக்கிறவர் சொல்லுங்க. கோபப்பட மாட்டேன், என்னைய வைய நான் வைய மாட்டேன். ஏன்னா நான் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு வாயை திறக்காத ஒரு ஆடை போல இருந்தாரோ நானும் அப்படித்தான் இருப்பேன். இது அடையாளம், இதை மாற்றவே முடியாது. 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, பரலோகத்தினுடைய பாதை இது. 2வது, இதனால் நமக்கு என்ன லாபம், பரலோகத்துல பொக்கிஷம். 3வது, பாடுகளுடைய ஐக்கியம், கலாத்தியர்ல உங்களுக்காக அச்சடையாளம். 4வதாக ஒரு காரியத்தை காட்டுறேன், சிலுவை. இந்த சிலுவைங்கிறது நம்முடைய பாதையில ஆண்டவர் வைத்த ஒரு காரியம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டிருக்கணும். மேன்மை சிலுவைங்கிறது எப்படிங்க மேன்மையா மாறும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இருக்கார். பழைய மனிதன் எப்படி இருப்பார்னா மகா மோசமான மனிதனா இருப்பார் அந்த ஆளுக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பாடுகள் வழியாக போகும்போது அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். நான் மேன்மை பாராட்டுகிறேன், நான் சிலுவையில் அறையப்படுகிறேன், நான் உலகத்திற்கு சிலுவையில். இந்த 2 ஒரு காம்பினேஷன். ஒரு தான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு காலத்துல பேஷண்ட் அவர் கோயிலாம் குளம் அப்படிங்கிற ஊர்ல, கோயிலாங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ராஜசேகரன் அப்படின்னு ஒருத்தர். அவர் ஒரு காலத்துல பின்மாற்றத்துக்கு போய் திரும்ப ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடந்துருச்சு. எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய போராட்டம் வந்துகிட்டு இருந்துச்சு. என்னை பற்றி திட்டுவாரு, என்னமோ செய்வாரு. ஆனா அது புண்ணு ஆறாது. இங்க வந்தா தான் ஆறு. ஒரு நாள் அட்மிஷன் போடணும், ஏன்னா கை ஃபீவர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அட்மிஷன் போட்டோன்னே பழைய பில்டிங், இப்ப இந்த புது பில்டிங்லாம் மாறிடுச்சு. அங்க ஒரு ரூம்ல ஒரு டிவி இருந்துச்சு. இவரை காலை எலிவேட் பண்ணி வச்சு அவர் அந்த டிவியில ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டாஃப் ஒன்று அந்த வழியா வந்தார், கூப்பிட்டார். ஏம்மா வாம்மா, சூப்பர் பாட்டு இருக்கு, நம்ம ஒரு டான்ஸ் ஆடுவோமா? எனக்கு ஒரு டான்ஸ் ஆடணும் உன் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்.
அந்த பொண்ணு இந்த திட்டிட்டு போயிட்டான். அவர் சொன்னாரு, சிஜி டாக்டர்கிட்ட போய் சொல்லிடாதம்மா, அவன் ஊர் முழுதும் போய் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது கேட்டேன். அவர் சொல்றாரு, பைபிள்லாம் வாசிக்கிறது லேசுங்க, ஆனா சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வர்றது கஷ்டம். அந்த பாப்பாவை பார்த்து நான் கேட்டேன், நம்ம டான்ஸ் ஆடுவோமா அப்படின்னு சொல்லி. அது உங்க காதுக்கு நியூஸ் போயிருச்சு, என்னால சிலுவையில அறையப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த பாடுகள்ங்கிறது என்னன்னா, சிலுவையும் உங்களையும் பிரிக்க முடியாது. கலாத்தியர் 2:20 வாசிக்கும். பவுலுடைய வாழ்க்கையில அடுத்த அந்த சிலுவையை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். ஆனா நம்ம சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு இருக்கும். அதான் வித்தியாசம். வாட்ச்மேன் நீ அப்படின்னு ஒருத்தர், ஒரு பெஸ்ட், அவருடைய புக்ஸ் எல்லாம் வாசிச்சீங்கன்னா ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். கட்டாயம் நீங்க ஒரு பாயிண்ட் கூட உங்களால ஞாபகம் வச்சிருக்க முடியாது. அப்படி ஒரு ஆழமான பைபிள் டீச்சர். அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், சென்னையில இருந்து திருத்தணி அந்த பக்கம் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பசங்க தடன்னு உள்ளே ஏறிடுவாங்க. அந்த ஊருக்கு போற பசங்க அவனுக்கு சீட்டில் விளையும். அது வாட்ச்மேன் நீங்க கூப்பிடுறாங்க, ஐயா நம்ம ரெகுலரா சீட்டில் விளையாடணும்ல, வா சீட்டுக்கு ஒரு கை குறையுது அப்படின்னு சொல்லி. இவர் சொல்றாரு, நீ மன்னிச்சுக்கோங்க, நான் என் கையை கொண்டு வர மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எனது கையை வச்சுக்கலையா, கையை இது ஏன் கையில், இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கை, இது சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, இது சீட்டு விளையாடாது அப்படின்ட்டு போயிட்டார். அவங்களுக்கு இதை பார்த்தா பைத்தியகரமா தெரியுது. ஆனா எந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரு. இனி நான் அல்ல, நான் ரட்சிக்கப்படுற மாதிரி இருந்த வாழ்க்கையை இங்க வெளியில இருக்குது. ஜானகியமா இருக்காங்க, மற்றவர்கள்லாம் தெரியாது. ராஜேஷ் ஆரோக்கியது இப்போ வந்த பசங்க, அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இனி நான் அல்ல அப்படின்னு சொல்றது, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து எங்க இருக்காரு, எனக்குள்ள வந்துட்டார். அதனால நான் பிழைச்சிருக்கேன். நான் இப்பொழுது மாமிசத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னிலே அன்பு கூர்ந்து. நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். என்ன உணர்வு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். எப்படிங்க தெரியும்? நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா தெரியும். நீங்க மற்றவங்களை திட்டினீங்கன்னா கிறிஸ்து இல்லைன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்து பாருங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இவங்கதாங்க எனக்கு இப்படி பண்ணினாங்க, பண்ணிட்டு இல்லை இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை இயேசுவை சொல்லிட்டு அந்த உதவியை செஞ்சீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். எனக்காக தம்மைத்தானே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் பிழைச்சிருக்கிறது காரணம் ஆண்டவருடைய கிருபை. இல்லைன்னா என்னைக்கோ நிர்மூலமாகி மண்ணோட சரி, இந்த பாடல்கள் வழியா போறதுக்கு நான் உங்களுக்கு சிலுவை சொல்லி, இந்த சிலுவை அடுத்த ஒரு செக்ஷன் அவங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கோங்க. மத்திய 10வது அதிகாரம் 10வது அதிகாரம் 38வது. கிறிஸ்தவ வாழ்க்கை பாடு உள்ள வாழ்க்கை எல்லாருக்கும் அனுபவிக்க முடியாது. உலகத்துல அனுபவம் ஹாப்பினஸ் என்னன்னா கிறிஸ்துவோடு வாழ்கிற அனுபவம். ஒரு முறை என்னை பார்க்க என்னுடைய பழைய நண்பன் நான் ஒரு காலத்துல க்ளோஸ் ஆனேன் வந்து என்கிட்ட சொன்னேன், டேய் ஃப்ரெண்டு, நான் மட்டும் உன் பொசிஷன்ல இருந்து இவ்வளவு பாப்புலரா இருந்து இவ்வளவு காசு இருந்தா ஊரையே கலைக்கிருப்பேன்டா அப்படின்னு அவன் சொன்னான். நான் சொன்னேன், எல்லாத்தையும் கலக்கிக்கிட்டு தான்டா நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன், உனக்கு தெரியாது நான் கலக்கலை என்னன்னு சொல்லி. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், நீ சந்தோஷம் இல்லாம இருக்க, அதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போவன் அதை காத்துக்கணும். சிலுவையில் அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை தன் சிலுவை. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு சிலுவை கொடுத்திருக்காரு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த பாதையில தான் நான் போகணும். அந்த சிலுவையின் வழியாக போனா தான் ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அநேகர் இந்த சிலுவைக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அகேன்ஸ்டா இருக்காங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12. ஏனென்றால் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். கிறிஸ்துவுக்கு பகைஞர் கிடையாது. கிறிஸ்துமஸ் பிடிக்கும், உங்களுக்கு கிறிஸ்துமஸ் கேக் பிடிக்கும், புது ட்ரெஸ் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும்.
ஆனா சிலுவை பிடிக்கும். சிலுவையில வாழ்ற வாழ்க்கை. நம்ம ஜாலியா இருக்கணும். கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா என்டர்டெயின்மெண்டா இருக்கணும். கேக் சாப்பிடணும். நான் சாப்பிடக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன், சாப்பிடுங்க. ஆனா கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு செய்தி கொடுத்தேன். எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கும் புரிய மாட்டேங்குது, எப்படி ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்கிறாருன்னு சொல்லி. தாகம் உள்ளவர் மேல் ஆண்டவர் கொடுப்பார். யாராவது ஒருத்தங்க அதை பார்த்துருக்கீங்களா? கட்டாயம் பார்த்துருக்க மாட்டீங்க. சிரியாவை எப்படி ஆண்டவர் டீல் பண்ணார், சவுதி அரேபியா எப்படி ஆண்டவர் டீல் பண்ணார் சொல்லி, எந்தெந்த வல்லரசுகளுக்கெல்லாம் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா இருக்கோ கருத்து ஒவ்வொருத்தரையும் வேற வேற மாதிரி டீல் பண்ண. சரி, சிரியாவை வேற மாதிரி, சவுதி அரேபியா அரேபியா. இதெல்லாம் நீங்க கேளுங்க. கேட்கறதுக்கு தேவை என்னன்னா, இது உங்களுக்கு வாஞ்சி எங்க இருக்கணும்? கிறிஸ்துவோடு இருக்கணும். அநேகர் கிறிஸ்துவ அவர்களின் முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலச்சை, அவர்கள் பூமிக்கு அடுத்த செய்திருக்கிறாங்க. என்னதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட், அவங்க பேரப்படுவாங்க. அவங்களுடைய டிகிரி பாஸ்டர், ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், பிஷப், இதெல்லாம் அவங்களுடைய டிகிரி. இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வணக்கம் வைக்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஆளாயிறாங்க. சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாதையில போனதை நாம காட்டுறோம். ஏன்னா அவர் நமக்கு ஒரு முன்னோடியாய் இந்த பாதையில போயிருக்காரு. வாசிப்போம். மத்திய 26வது அதிகாரம். அவர் யார்? தேவகுமாரன். 26:30. இந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் எப்படி ஜெபிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 38. அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு. நம்முடைய ஆத்மா சந்தோஷமா இருக்கும். நல்லா ஒரு அழகான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். எல்லா உலக பிரகாரம் எல்லா வசதியும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கத்துல இருந்து 39. அப்புறம் அவர் முகம் குப்புற விழுந்து. முகம் குப்புற விழுந்துங்கிறது சிம்பிளா இருக்கு. ஆனா இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடத்துல தலை பொழுதும் புழுதி, டஸ்ட், அதுல முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். இதுதான் அவர் போகிற ஒரு பாதை. அவரை பிறப்பை குறித்து கிண்டல், நீ வேசிக்கு பிறந்தாய் அப்படின்னு சொல்றாங்க. இது அவர் சென்ற பாதை. யோவான் 8வது அதிகாரம் 41 அவருடைய பிறப்பை குறித்து கிண்டல் பண்றாங்க. ஜாதியை குறித்து ஏதாவது சொன்னா கோவம் வந்துருவாங்க. ஆனா பிறப்பு, அதற்கு அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல. வேசித்தனத்தால் பிறந்தனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னிமரியால் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே பிறந்தார அவங்க ஏற்றுக்கொள்ளாம கிண்டல் பண்றாங்க. இது அவர் போக வேண்டிய ஒரு பாதை. 52வது வசனம். அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் இப்பொழுது அறிந்திருக்கு. பிசாசு பிடித்தவன் என்னன்னா கேவலம் பாருங்க. உங்களை பார்த்து நீ வயசான பொம்பளை மாதிரி இருக்கியமா, உனக்கு ஒரு 90 வயசா இருக்குமா அப்படின்னு ஒரு ஆளு கேட்டவனே கோவம் வந்துருச்சு. டாம் 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 இயற்கை பாட்டுன்னு அடிச்சு சுட்டுச்சு. ஆளு செத்தே போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்கன்னா லிட்டரலி டெத் கிடையாது. அப்படியே ஒரு பாவம் போல அடி வாங்கிட்டு மாரியாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா இங்க நம்முடைய ஆண்டவரை பார்த்து பிறப்ப கிண்டல் பண்றாங்க. பிசாசு பிடித்தவன்னு சொல்றாங்க. ஆண்டவர் கண்டுக்கிடுவார கண்டுக்கிட மாட்டார். பவுல் இதை எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இந்த பாதையின் வழியாக போனார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்துல ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். முதல் வசனத்தை வாசல் நிறைய பேர் லேட்டா வந்தீங்க. நான் எதை பத்தி பேசுறேன் உங்களுக்கு தெரியாது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல எதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரையும் பிடிச்சாச்சு, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் பார்த்தாச்சு. இப்ப பாக்குறது அவருடைய பாடுகளின் ஐக்கியம். அவர் பாடுகள் வழியா போயிருக்காரு, பரிசுத்த பவுலும் பாடுகள் வழியா போறாரு. அதுதான் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 வசனம். அவர்கள் கிறிஸ்துவ ஊழியர்கள்லாம் அதிகம். நான் அதிகமாக பிரயாசப்படணும், அதிகமாக அடிபட்டவன், அதிகமாக காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் ஆகப்பட்டவன் எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 28 வசனம். இவர்கள் முதலானவர்கள் சபையை பற்றிய கவலை எனக்கு இருக்கு. அவர் கவலை வந்து அடிபட்டாதான் கிடையாது, நிர்வாணம் கிடையாது, பசி கிடையாது, பஞ்சம் கிடையாது. ஐயோ சபையை இந்த மக்கள் சாத்தான் உள்ள வந்து ஒன்னு சொல்லுவான், செழிப்பின் உபதேசத்தை ஒன்னு போட்டுருவான். ஜாலியா இல்லையா, ஹை ஜாலியாரு ஜாலியாரு ஜாலியாரு. ஆனா அது பரவத்தை கொண்டு போகாது.
கடைசியாக ஒரு பவுலர் குறித்த ஒரு சாட்சியை பார்க்கிறோம். அருமையான சாட்சி. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 28வது. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆனதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்கவில்லை, விட்டா என்ன நீ கிறிஸ்தவன். அந்த அளவுக்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அப்படி அகிரிப்பா ராஜாக்கு முன்னாடி சொல்கிறார். ஒரு நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். எனக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு பிரச்சனை உண்டு பண்ணினாங்க. அந்த பிரச்சனை எங்க சொல்ல முடியாது, யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவன் என்னோட கொஞ்சம் வயசு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட், ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பெக்ட், என்னோட ஒரு 5, 6, 7 வயசு சின்ன வயசு. வாக்கிங் போது அந்த தம்பி கூட பையன் நான் கூட நடந்தேன். வணக்கம்னே அப்படின்னு சொன்னேன். அப்படியே பார்த்தா, நீங்க கேவிசாலா ஸ்கூல்ல தான் படிச்சீங்களான்ட்டு பையன் ஆரம்பிச்சது. ஆனால் வந்தாலும் பயந்துட்டார். இங்க வருங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னை அடிக்கடிக்கெல்லாம் பார்க்காதீங்க, நான் உங்களை தம்பின்னு தானே கூப்பிட்டேங்க நான் அப்படின்னு நான் ஏன் வாழ்க்கையை லேசாக சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நிறைய பாவத்தில் இருந்தேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாவத்தெல்லாம் விடுதலை கொடுத்தா நான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி போகும்போது அப்படிங்கிறாங்க, பிரச்சனை சொல்லி நாங்கள் வந்துடும் அப்படின்ட்டு. 2வது நாளும் வாக்கிங் போகும்போது அவன் கூட பேசிட்டு இருந்தேன். அப்படி நான் கேட்டேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, நான் உங்களோட அவன்கிட்ட பார்த்துறியா, அவனை கிறிஸ்தவனை மாற்றிடுவான், நீ என்னால் அவன்கிட்ட பார்த்துரு தூங்க, அவனை குறித்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. நீ கொஞ்ச நாள் அவங்க கூட தான் உன்னையும் கிறிஸ்தவனை மாற்றிடுவான். இந்த பாடல் வழியாக நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆத்துமானவர். யோசிச்சு படிப்போமா? மோக இறக்கமும் கருவேம் உள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் வழியாக செல்கிற ஒரு பிரதான ஆசிரியனுடைய சாட்சி நாங்கள் பார்த்தோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு மாலையில செய்தி இருக்குமான தெரியல. நீங்க ஈவினிங் மெசேஜ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஒருவேளை கேன்சல் ஆனாலும் ஆகும், அதை நீங்க எடுத்துக்கோங்க. நான் போய் சேர்ந்துட்டா நான் மெசேஜ் கொடுத்துருவேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ்.